போன வருஷம் மே 11ஆம் தேதி தான் என்னுடைய இரண்டாவது மகனுக்கு சாத்விக்னு பேர் வச்சோம். சாத்விக் பிறந்த மே 3ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு பா சால ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வைக்கலாம்னு சொன்னாங்க. சாத்விக் பிறந்த புதன்கிழமை பிரதோஷமா இருந்தது. பிரதோஷ்னு பேர் வைக்கலாம்னு முதல்ல நினைச்சேன். பட் என் ஹஸ்பண்ட்க்கு அந்த நேம்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிரணித்ன்ற நேம் முதல்ல பார்த்தேன், அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா நிறைய பேர் அதை சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. என் மூத்த மகன் பெயரே நிறைய பேர் தப்பா தான் சொல்லுவாங்க. அதனால இரண்டாவது மகன் பெயர் ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு நினைச்சுதான் சாத்விக்னு வச்சேன். என்னுடைய மூத்த மகன் கொஞ்சம் துருன்னு ரொம்ப வாலா இருப்பான். சரி, இரண்டாவது பையனாவது சாத்விகமா இருக்கட்டுமே சொல்லி தான் சாத்விக்னு பேர் வச்சேன். என் வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், என் மூத்த மகன் பெயர் நிட்சன். வீட்டுல அவனை நிட்டுன்னு கூப்பிடுவோம். சாத்விக்னு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரம் என்னுடைய இரண்டாவது மகனை சிண்டுன்னு கூப்பிட்டு இருந்தோம். பெரியவன் நிட்டு, அதனால சின்னவன் சிண்டுன்னு வச்சுக்கிட்டேன். பட் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே அவனை சிண்டுன்னு தான் கூப்பிடுறாங்க. ரொம்ப சில பேர் தான் அவனை சாத்விக்னு கூப்பிடுறாங்க. சிண்டுன்னு கூப்பிட்டாதான் இமீடியட்டா அவன் திரும்பியும் பாக்குறான். காலங்கள் ஓடுறதே தெரியல. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.